ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெஸ்ட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். அதாவது இந்த வீடியோவில் பெஸ்ட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து சஜஷன் பண்ண போகிறேன். அது வந்து 3 கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்கேன். எப்படின்னா பிகினருக்கான வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், இன்டர்மீடியேட், நீ ஒரு அட்வான்ஸ் லெவலில் ப்ரொஃபஷனலாக வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிறேன் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரியாக யூஸ் பண்ணியிருக்கேன், பிரிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணணும்னு நினச்சா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கான பெஸ்ட் சாஃப்ட்வேரை தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போட முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஆன்லைனில் எப்படி ஜென்யூனான வழியில் பணம் சம்பாதிக்கிறது, ப்ளஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கூட எப்படி அச்சீவ் பண்ணுறது, வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு ஆரம்பிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோம்னா பெஸ்ட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஃபார் பிகினர்ஸ். அதாவது நீங்கள் ஒரு பிகினராக வீடியோ எடிட்டிங் கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்துங்க. ஏன் இந்த ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்த சொல்கிறேன்னா, இந்த சாஃப்ட்வேரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலி வீடியோ எடிட்டர். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் கேரியரை வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களால் ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு கிராப் பண்ணிட்டு டெலிட் எல்லாமே பண்ண முடியும் இந்த சாஃப்ட்வேரில். இந்த சாஃப்ட்வேரோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு ஹையர் அண்ட் சிஸ்டம் தான் வச்சுருக்கன்னு அவசியம் இல்லை. ஹையர் அண்ட் சிஸ்டம்னா என்னென்னா, சில சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுறதுக்கு i7 அந்த மாதிரிலாம் லேப்டாப் வச்சுருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரணமாக கவர்மெண்ட் லேப்டாப், அம்மா லேப்டாப்பில் கூட இதை பயன்படுத்தலாம். இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, ப்ளஸ் வந்து இது எந்த பெய்டு வெர்ஷனும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ரீ தான், ஓப்பன் சோர்ஸு. அதனால் நீங்கள் வந்து இந்த வாட்டர் மார்க் பிரச்சனை எந்த பிரச்சனையுமே இந்த சாஃப்ட்வேரில் வராது. நீங்கள் ஒரு பிகினர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேரோட நேம் வந்து ஆலி வீடியோ எடிட்டர். இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நீ ஹையர் அண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் இது வந்து எந்த வாட்டர் மார்க் ஆடாக இருக்காது. உங்களுக்கு வாட்டர் மார்க் ஆடாக வந்து பெயிட் பண்ணணும்னு அந்த அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங்கில் பிகினராக உங்கள் கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இந்த ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்துங்க. செகண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, இது ஒரு இன்டர்மீடியட். இந்த சாஃப்ட்வேர் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க 100 பேரில் 60 பேர் இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தி அவங்களோட வீடியோ எடிட் பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்வேர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிமோரா. இது இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். நீங்கள் ஒரு பிகினர் ஒரு வீடியோ எடிட்டிங், உங்களுக்கு ஓரளவு வீடியோ எடிட்டிங் தெரியும், இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு வச்சா, நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு வச்சுன்னா இந்த ஃப்ளிமோரா பயன்படுத்துங்க. ஃப்ளிமோராவில் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்குது. ஃப்ளிமோராவுக்கு ஓலி வீடியோ எடிட்டுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளிமோரா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஃப்ளிமோராவில் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் மார்க் ஆட் ஆகும். நீங்கள் எப்பவுமே வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து கிராக்கட் வெர்ஷன் பயன்படுத்தாமல் பெய்டு வெர்ஷனை பயன்படுத்துங்க. இது என்னுடைய பர்சனல் கருத்து. ஃப்ளிமோரான்ற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும், நல்லாயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் வந்து இதுதான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா இது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். கொஞ்சம் அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்டோரேஜ் இருக்காது, ரொம்ப ஹை சிஸ்டம் தேவைப்படாது, ஓரளவு ஒரு மீடியம் ரேஞ்ச் இருக்கும். அகெயின் தேர்ட், இதுதான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட், நான் யூஸ் பண்ணுற வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங்கை ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அந்த அடாப் ப்ரீமியம் ப்ரோ பயன்படுத்துங்க. நீங்கள் வந்து அடாப் ப்ரீமியம் ப்ரோ பயன்படுத்தி பெரிய தமிழ் மூவிஸை கூட எடிட் பண்ண முடியும். மூவிஸ்லேருந்து வீடியோ எடிட்டிங்லேருந்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்து எல்லாமே எடிட் பண்ண முடியும். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஃப்ட்வேர் ஃபார் வீடியோ எடிட்டிங். இது வந்து அந்த அளவுக்குலாம் காம்ப்ளிகேட் கிடையாது, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். நான் வந்து அடாப் ப்ரீமியம் ப்ரோ ஜஸ்ட்டு 2 வாரத்தில் கற்றுக்கிட்டு என்னோடய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணேன். நீங்கள் அடாப் ப்ரீமியம் ப்ரோ யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்கள் சிஸ்டம் வந்து ஒரு i7 அந்த கான்ஃபிகரேஷனாச்சும் வச்சுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடாப் ப்ரீமியம் ப்ரோ வந்து என்ன அட்வான்டேஜ்னால், நீங்கள் வந்து உங்களோட வீடியோ எந்த அளவுக்கு வேணாலும் எடிட் பண்ணலாம். சில சாஃப்ட்வேர்ஸில் வந்து இவ்வளோ தான் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அடாப் ப்ரீமியம் ப்ரோவை பொறுத்தவரை அந்தளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் எடிட் பண்ணலாம், எவ்வளோ இன்னும் ஒரு மூவிஸை கூட எடிட் பண்ணுறதுக்கு இது இருக்குது. நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் வந்து ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த அடாப் ப்ரீமியம் ப்ரோன்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்துக. கண்டிப்பாக உங்களால் வீடியோ எடிட்டிங்கை ப்ரொஃபஷ்னலாக பயன்படுத்த முடியும். இந்த வீடியோவில் வந்து பெஸ்ட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் 3 சொல்லுவேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்ததுன்னா ஆலி வீடியோ எடிட்டர் பயன்படுத்துங்க, இன்டர்மீடியேட்னா ஃப்ளிமோரா பயன்படுத்துங்க, அட்வான்ஸ் லெவல்னால் அடாப் ப்ரீமியம் பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கேன். இதோட 3ஓட நேமு லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோஸில் அப்கமிங் வீடியோஸில் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறேன்னு கற்றுத்தர போகிறேன். உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் ரியலி இன்ட்ரெஸ்ட்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இந்த 3ல் எந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து பெஸ்ட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பிகினர்ஸ்க்கு வந்து அந்த வேல்யூ எடிட்டர் வந்து ரிவ்யூ போடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 3 சாஃப்ட்வேரில் எந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, எந்த சாஃப்ட்வேர் தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.